எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா 2025 வரக்கூடிய நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுப்பாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்குறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், கடக லக்னத்தில், அதுபோக ராகு பகவானுடைய திசையில் 310 டிகிரியில் தான் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அது போல பார்த்தா நம்மளுடைய ராசியாதிபதி குரு பகவான் இப்போ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு இப்போ அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 52 நாள், இயல்பு நிலையில ஒரு 26 நாள், வக்கரத்துல ஒரு 26 நாள் கடக ராசியில போய் உச்சம் அடைஞ்சு உட்கார்றார் உங்க ராசியாதிபதி குரு பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா 8வது வீட்டில் இருக்கிறார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்றது கெட்ட இடம் தானே அப்படின்னு மேக்ஸிமம் நம்மளாம் நினைப்போம். ஏன்னா 6, 8, 12. அப்போ அந்த 6, 8, 12 போய் உட்காரக்கூடிய கிரகம் வேலை செய்யுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த 8ஆம் இடமா இருந்தாலும், அதாவது உட்காந்துருக்கிற இடம் பார்த்தா குருவுடைய மனைவி வீட்டில் உட்காந்துருக்கிறார். தன்னுடைய மனைவி வீடு தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் தான் குருவுடைய மனைவி. அந்த சந்திரன் பார்க்கும்போது வீட்டில் இப்போ குரு உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இப்போ அந்த ராசிகளை இப்போ உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருந்த குரு பகவான் 8வது வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, அதாவது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. 8லையும் கெட்டிடும் ராஜயோகம் பண்ணிட்டான். அப்போ உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தானே. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 8ஆம் இடத்துல உட்காந்தாலும் 12ஆம் இடத்துல உட்காந்தாலும் நல்லதை கண்டிப்பாக பண்ணதான் செய்வார். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, அதுதான் முதல்ல பெரிய விஷயம். நல்லதை கண்டிப்பாக செய்வார், நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அப்போ இன்னைக்கு உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 91 டிகிரியில் கடக ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இன்னைக்கு குருவுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு உச்சம் அடைஞ்சு கடகராசியில் உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய மகன் குரு பகவான். இந்த குருவுடைய அப்பா யாருன்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரனுடைய மகன் வாரிசு தான் இந்த குரு பகவான். அப்படியாப்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு இப்போ உச்சம் அடைஞ்சு 8வது வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானத்தில் போய் கிட்டத்தட்ட குரு உட்காரும் போது என்ன பண்றாருன்னா உங்களுடைய உடல் உபாதிகளெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றாரு. நான் ஆப்ரேஷன் பண்ணி தாங்க ஆகணும், அதுக்குண்டான டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறேன், மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம நான் மாத்திரை சாப்பிட்றேங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு அற்புதமான டைம்ல நிச்சயமா ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா நிறைய பேருங்க, அதாவது என்ன கஷ்டம்னு தெரியாமலே மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, தவிர கஷ்டம் குறையிற மாதிரி இல்லை, தீர்ந்த மாதிரி இல்லை. போட வேண்டிய புண்ணுக்கு போட வேண்டிய மருந்து போட்டால் தான் நல்லாகுன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவானே உட்காந்துருக்கிறதுனால, உங்கள் ராசியாதிபதியே உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனை தெரியும், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அது சரியாகும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் இருக்கிறாரு. 11ஆம் தேதிக்கு மேலே குரு அதே கடகராசியில் வக்கரம் அடைகிறாரு. அப்போ வக்கரம் அடையும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். ஃபர்ஸ்ட் 11 தேதி வரைக்கும் விட அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 20 நாள் இருக்கு பார்த்தீங்களா, நிச்சயமா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2வது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ 4ஆம் இடத்துல சனி உட்காரும் போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லியிருக்கேன் நான். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இப்போ நடக்குது. அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது கஷ்டம் தான் கொடுப்பாரு, இதுல மாற்றம் கிடையாது. ஆனா அந்த சனி பகவான் கூட இப்ப வக்கரத்துல போயிருக்கிறாரு, அதனால உங்களுக்கு நல்லதா இருக்குது. ஏன்னா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு இல்லையா,
28ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்கரத்தில் தான் இருக்கிறாரு, நவம்பர் 28 வரைக்கும். அதனால நவம்பர் 28 வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி போகும்போது அப்போதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்போ 28ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ குருவும் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு, உச்சமடைஞ்சு நல்லது பண்ணுறாரு, சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு நல்லது பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ இது போக உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 12ஆம் இடம் மறைவஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக வந்து உட்காந்துருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் சொந்த வீட்டில் தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் தன் சொந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு இந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, மனை பிரச்சனை, சொந்த பந்தம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் குறையும். குறிப்பாக இந்த வண்டி வாகன தொழில், மோட்டார் லைனில் இருக்கிறவங்க, அதாவது சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டில் உட்காந்து செவ்வாய் உங்கள் ராசி 2ஆம் இடமா பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது பாவகத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வந்து 10வது வீட்டில் கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், ஒரு மாதம் அளவில் பார்த்தா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சதுனால இந்த கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், தாய் தந்தைகளுக்குள்ளார சண்டை, கருத்து வேறுபாடு, சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, போராட்டம் அதிகமாக இருந்திருக்கும். அப்படியேப்பட்ட சுக்கிர பகவான் இந்த மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தான் சொந்த வீட்டுக்கு வராரு. குறிப்பாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலேயே வராரு. மிகப்பெரிய பலம். லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா 24 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் உட்காராரு. 2ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 24 நாள் இருக்கு பார்த்தீங்களா, நிச்சயமா உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சியில உட்காந்து உங்க ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்துல வர்றதுனால இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு, பிராப்தம் உண்டு. நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு இடம் வாங்கி போட்டுட்டேன், கிரையம் பண்ண முடியல, வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், என்னால் மீதி பணம் கட்ட முடியல, என் பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனை நான் மாட்டிக்கிட்டேங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே 2ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதி வரைக்கும் இந்த 24 நாளில் உங்களோட கனவு நனவாகும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு நன்மை கொடுத்தே தீர்வார், இதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான்ன்றவர் வந்து 10ஆம் தேதி உங்க ராசிக்கு 12வது ராசியில் இருக்கிறார். இப்ப விருச்சிக ராசியில தான் இருக்கிறார். அப்போ புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் இருப்பார். 10ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வேலை செய்ய மாட்டார். அப்போ படிப்புல பிரச்சனை, படிப்பு சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சின்ன வாக்குவாதம், 2 பேரும் ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லை 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் அந்த 13 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல அவர் வந்து கட்ட புதன் பகவான் வக்கரமாகும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் குறிப்பாக அந்த 13 நாள் இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போறாரு. 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு, லாபஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 7 நாள் நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு குறிப்பா அந்த 10 நாள் தான் நல்லா இல்லை. அப்போ உங்களுக்கு 10 நாளைக்கு மேல அந்த 20 நாளும் சூப்பரா இருக்கும். இதுல ஒரு 13 நாள், அதுல ஒரு 7 நாள். விருச்சிக ராசியில 13 நாள், துலா ராசியில ஒரு 7 நாள். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் வக்கரமாகிறதுனால பலன் கொடுக்குறான், 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறான். அதனால உங்களுக்கு புதன் பகவானும் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 16 தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டார். 16 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு வந்துருவாரு. அப்போ 12ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு வந்துட்டாருன்னா அப்போ நமக்கு என்ன பண்ணுவாருன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 12ஆம் இடம்ன்றது மறைவஸ்தானம் தானே, எப்படி சப்போர்ட் பண்ணுவார் கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு பில்லு கட்டுறோம்,
அந்த டைம் முடிஞ்சு போடுது, கடைசி நாள் அது சண்டேவே வந்துடுது அப்படின்னா அடுத்த நாள் நம்ம மண்டே கட்டிக்கலாம், ஒரு நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. எப்படி பார்த்தாலுமே தனுசு ராசிக்கு இது ஒரு சாதகமான நேரம் தான். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது சாதிக்கக்கூடிய நேரம். யோசனை பண்ணுங்க, அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.